கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. என்னை விட்டு போயிருக்க கூடாது. என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? பின்ன உனக்கு மட்டும் என் மேல இல்லையா என்ன? பாசம் இருந்தா போதுமா? என்னோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டாமா? உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. நான் என் உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா நிறைவேற்றுறேன். எனக்கு என்ன வேணும்? நீ நல்லா படிக்கணும், டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி காட்டணும். ஆனா என்னால முடியுமா நிவே? ஏன் முடியாது? நீ நினைச்சா கண்டிப்பா முடியும். இனி நானும் உன் கூட இருக்கேன். இனி நீ ஒரு ஆள் கிடையாது. நீ படிக்கிறப்போ, சாப்பிட்றப்போ, தூங்குறப்போ எப்பயும் நான் உன் கூடயே இருப்பேன். நிஜமாவா சொல்ற? நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? இனிமே இருந்து நீ என்ன மாதிரி மாறணும். நீ ஒன்றும் சாதாரண வீட்டு பொண்ணு இல்லை. என்னோடது எல்லாமே உனக்கு தான். என் சொத்தும் உனக்கு தான். எதுக்காகவும் நீ தயங்க கூடாது. இனிமேல் நீ பணக்கார வீட்டு பொண்ணு. என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கோ. யாருக்கும் பயப்படக்கூடாது. யாருக்காகவும் படிஞ்சு போவே கூடாது. உனக்கும் எனக்கும் எது சரின்னு படுதோ அதை செய். யார் தடுத்தாலும் செய். நீ சொல்லிட்ட. ஆனா உங்க அப்பா அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அத போய் நீ நம்பிட்டியா? அதெல்லாம் நான் போட்ட நாடகம். உன்னை மாத்த நான் போட்ட நாடகம். அவங்க உன்னை கண்டிப்பா மகளா ஏத்துப்பாங்க. என்னோட ஆசை, விருப்பம், லட்சியம் எல்லாத்தையுமே ஓ மூலியமா நிறைவேற்றுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமேல் நான் இருக்கேன். நிவே, இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேல்ல? உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸா? ப்ராமிஸ். நீ என் கூடயே இருக்கணும். சரி, ஓகே. நான் தூங்கிட்ட அப்புறம் நீ எங்கேயும் போயிடக்கூடாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடயே இருப்பேன். சரியா? நாளைக்கு நம்ம 2 பேரும் லைஃப் ஸ்டைல் போய் ஷாப்பிங் பண்ணலாமா? சரி, தூங்கு. நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. சரியா? நீ என் கூடவே இருக்கணும். நிவே, தூங்கு. தமிழினி, ஏய் தமிழினி, தமிழினி, என்னாச்சு? என்னக்கா? யார் கூட பேசிட்டு இருந்த? பேசுனா? நான் யார் கூட பேசினேன்? ஏய், ஏதோ புலம்பிட்டு இருந்தீடி. இல்லக்கா, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பேன். சரி, வா, கண்டதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. வா, தூங்கு. என்னை விட்டு போகாத நிவே.
நிவே என்னை விட்டு போயிடாதடி, என் கூடயே இரு, என்னை விட்டு போயிடாத நிவே, என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு நிவே. கதிரே, இப்ப எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குதுப்பா. என்னென்ன நடக்குது? செல்வா லண்டனுக்கு போன விஷயத்தை பத்தி தான் கேக்குறேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? லாரியை சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணி தான் நீ லண்டனுக்கு செல்வாவை அனுப்பிச்சிருக்க. அது சம்பந்தமா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையாப்பா. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவனா போயிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? எதுக்கு கதிர தேவையில்லாம லாரியை அடமானம் வைக்கிறேன்னு கட்டையை கொடுத்துருப்பீங்க. உங்ககிட்ட சொல்லாம இந்த உதவியை செஞ்சதுனால தான் செல்வா லண்டன்ல போய் இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கான். உங்ககிட்ட மட்டும் இல்ல, தர்மா கிட்ட கூட இதை நான் சொல்லல. ஏன் யாழினி கூட இது தெரியாது. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதனால அவங்க எல்லாம் எனக்கு வேண்டாதவங்களா போயிடுவாங்களா? அதுக்கு இல்லப்பா. அண்ணே, முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா யோசிக்காம உதவி செஞ்சிடணும். அப்பதான் உதவியோட பலன் அடைஞ்சவங்களுக்கும் கிடைக்கும், செஞ்சவங்களுக்கும் கிடைக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. இந்த உலகம் செய் நன்றி கெட்ட உலகம். பலன் அடைகிற வரைக்கும் தான் எல்லாம். அதுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்பாங்க. அண்ணே, நான் ஒன்றும் பலனை எதிர்பார்த்து உதவி செய்யல. என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதான் செய்யறேன். அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுனே தெரியலண்ணே. ஆனா அந்த குடும்பத்துக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை தான் இப்போ நான் அடைக்கிறேன். ஓ நல்ல மனசு யாருக்குப்பா வரும்? ஓ மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நன்றியோட இருந்தா அது போதும்ப்பா. ரவி அண்ணன் இந்த தடவையும் சொதப்பிடுவாரோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். நான் நல்லபடியாக செல்வா கொண்டு போய் சேர்த்துட்டாரு. சந்தோஷமா இருக்குங்க. நீ மட்டுமா சந்தோஷமா இருக்க? உன்னால ஒரு குடும்பமே சந்தோஷமா இருக்குப்பா. இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா அந்த யாழினி பொண்ணு உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து காதலை சொல்லணுப்பா. உங்க 2 பேருக்கு சந்தோஷமா கல்யாணம் நடக்கணுப்பா. அதான் என்னோட ஆசை. அண்ணே, அதிகமாக ஆசைப்படாதீங்கண்ணே. ஆசை நிராசை ஆயிட போகுது. நல்லவங்க மனசு போலதாப்பா எல்லாம் நடக்கும். உன் மனசை கடவுள் காயப்படுத்த மாட்டாரு. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வரும் பாரு. என்னடி நைட்டு தூக்கத்துல ஏதோ ஒளர்னியாமே? ஏதோ கனவு. நான் பேசிட்டு இருந்தேன். யாழினி அக்கா அதை பார்த்து பயந்துட்டா. ஆமா, பயப்படாம என்ன பண்ணுவா? மறுபடியும் நிவேதாவை நினைச்சுக்கிட்டு வெறிச்சு விட்டத்தை பார்த்து உட்காந்துட்டனா? இங்க பாரு, இனிமே யாரும் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நான் காலேஜ்க்கு போய் படிக்க போறேன். எப்படியோ நல்லது நடந்தா சரிதாமா. செல்வா லண்டனுக்கு போயாச்சு, நீயும் காலேஜுக்கு போக போற. இதை விட உங்க அக்காக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஏன் தர்மாண்ட லண்டன் போக வேணாமா? அவரும் போனதானே முழு சந்தோஷம். ஏய், இப்பதானடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. சின்ன சிறுசுங்க நாங்க ஒன்னா இருக்க வேண்டாமா? என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிக்கிறதுல உனக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம்? பா, நாத்தனாருங்கிறத அப்பப்ப நிரூபிக்கிறடி. குடு. அடி பாவி. என்னக்கா அப்படி பாக்குற? ஏய், ஏண்டி நிவேதிதா மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க? அப்படியா தெரியுது? ஆமா. தேங்க்ஸ்க்கா. எதுக்கு? என்னை பார்த்து நிவே மாதிரி இருக்கான்னு சொன்னியே, அதுக்குதான்.
ஏய், உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நேத்து நைட்டு தூக்கத்துல ஏதோ பேசிட்டு வர இருந்த. பயப்படாதக்கா, எனக்கு ஒன்றும் ஆகாது. இது பாரு, நீ ஒன்ன மாதிரி தான் இருக்கணும் தமிழினி. நீ ஏன் இன்னொரு பொண்ணு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற? ஷோ, ஏன்க்கா நான் என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? போச்சு, நீ இன்னும் அவளை மறக்கலையா? இனிமே நீ படிச்ச மாதிரி தான். நான் காலேஜ்க்கு போக தான் போறேன், நல்லா படிக்க தான் போறேன். நான் இப்போ ஒரு ஆள் இல்லைக்கா, 2 பேர், தமிழினி, நிவேதிதா. அதனால நான் டபுளா படிப்பேன், நல்ல மார்க் எடுப்பேன். நீ பயப்படாத, என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் ஏன் நீ நிவேதித்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற? அக்கா, இவ்வளோ நாளா நான் அவளை வெளியே தேடிட்டு இருந்தேன். ஆனா என்னோட நிவே எனக்குள்ளதான் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் மூலமா நான் அவளை வாழ வைக்க போறேன். நான் நார்மலா தான் இருக்கேன், சரியா? நீ கவலைப்படாத. பாய். யோ, பெரிய ஆளியா நீ? பெரிய ஆள். யாழ் நீ மனசுல நீ ஆணி அடிச்ச மாதிரி இடம் பிடிச்சிட்டியா? இனிமே உன்னை எவனும் அசைக்கவே முடியாது. அவளுக்கு நீ, உனக்கு அவ, அவ்வளவுதான். அண்ணே போதும், நிறுத்துங்கண்ணே. ரொம்ப ஓவரா வளர்றீங்க, வாங்க போலாம். நான் உளறேனா? நான் உளறேனா? அட போப்பா நீ. எனக்கு நாக்கு ஸ்லிப் ஆகலாம், ஆனா வாக்கு ஸ்லிப்பே ஆகாது. நான் எங்க வேணா எப்ப வேணா மேடம் போட்டு பேசுவேன். உனக்கு தான் யாழினி, யாழினிக்கு தான் நீ. இது ஆண்டவ போட்ட முடிச்சுடா. அண்ணே தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதீங்கண்ணே. யாழினி மனசுல என்ன இருக்குதோ. அட என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? அந்த பொண்ணு தான் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போனா. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு காதலிக்கிறன்னு இதை விட தெளிவா எப்படா சொல்லுவா? நீ தான் புரிஞ்சுக்கணும். அண்ணே, செல்வா லண்டன் போன சந்தோஷத்துல அவ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு போறா. அதை போய் காதல் கத்திரிக்கான்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. நீ வேற, நான் கற்பனை பண்ணி பேசுறேனா? நான் கற்பனை பண்ணி பேசுறேனா? லாரி டயர்ல காத்திருக்கான்னு பார்க்க தெரிஞ்ச உனக்கு பொண்ணு மனசுல காதல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தெரியலையே. யாழினிக்கு என் மேல காதல் இருந்தா அதை என் முகத்துக்கு நேரம் சொல்லிருப்பாங்க. ஏப்பா, உனக்கு எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியலன்னு சொன்னால அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆமாண்டா, என்ன கேளு. உனக்கு தெரியாதா? போடா. உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு, போய் படுங்க, வாங்க. பேச்ச மாத்தாத கதிரு, என்கிட்ட பேச்ச மாத்தாத. இங்க பார், உன்கிட்ட உனக்கு என்ன விருப்பம்னு கேளுன்னு சொன்னால அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பார், தண்ணிய போட்டுட்டு வாடா போடான்னு பேசுறானே நினைக்காத. அப்பதான் ஒரு ஃப்ளோ வரும். அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் நீ கடவுள்னு சொன்னாலப்பா, அதுக்கு என்ன அர்த்தம்? டேய் 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 டேய், அதுக்கு பேர் தாடா காதல். அண்ணே, யாழினிக்கு அவ குடும்பம் முக்கியம். குடும்பங்கிற இரும்பு சங்கிலியில யாழினி பிணைக்கப்பட்டிருக்கா. அந்த சங்கிலியில என்னையும் ஒரு கண்ணியா இணைப்பாளா? டேய், தண்ணி அடிச்சது நானா நீயா? நீ ஏண்டா உளர்ற? இந்த பார், அவளே உன்னை தெய்வம்னு சொல்லிட்டா. தெய்வம் என்ன கேட்டாலும் அவ கொடுப்பா, கொடுக்கணும். அவ காதல சொல்லிட்டா, நீ எப்படா சொல்ல போற? அண்ணே, செஞ்ச உதவிக்கு கைமாறு கேட்க கூடாதுண்ணே. ஏண்டா மண்ணாங்கட்டி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஏண்டா, காதலி குடும்பம் கஷ்டப்பட்டா உதவி பண்ணுவீங்க, அதுக்கு அந்த பொண்ணு உன்னை தெய்வம்னு சொல்லுமா. ஆனா இவர் போய் காதல சொல்ல மாட்டாராம். கேட்டா கைமாறு கேட்கிற மாதிரி ஆயிடுமா. ஏண்டா, என்னடா பெரிய தியாகி மாதிரி பேசுற? ஒருவேளை நான் சொல்லி அவ மனசுல நான் இல்லைன்னு அவ சொல்லிட்டா? ஏண்டா, விக்ரமம் படம் பார்த்து வீணா படம் லிஸ்ட்ல நீ வாடா. ஏண்டா, பொண்ணு மாதிரியே நீயும் காதல சொல்ல மாட்டேன்டியாடா. மௌனராங்க கார்த்திக் மாதிரி படம் பண்ணு சும்மா அள்ளி தெளிக்க வேண்டியதாண்டா. காதல சொல்லுன்னா சும்மா என்னென்னவா பேசிட்டு இருக்கிற? ஏய், பொண்ணுங்களை போய் லவ் பண்ணுங்கடா. அண்ணே, உங்களுக்கு ஏறிடுச்சு, இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது, நீங்க வாங்க. இந்த பாருடா, போதையில விழுந்தவன் எந்திரிச்சிருவான்.
காதல்ல விழுந்தவன் தான். நீ விழுந்துட்ட. ஆனா குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரியே நடிக்கிற. யாழினி கிட்ட மனசை விட்டு பேசிரு. அப்புறம் அவளும் லண்டன் போயிட போறான். அவ இருக்கிற சந்தோஷத்துல மீசைய ட்ரிம் பண்ணிருக்க. அவ போயிட்டா சாமியார் மாதிரி தாடிய வளர்த்துக்கிட்டு ஓரமா உட்காந்து மூளையில பீடி பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். சொன்னா கேளு. போதையில சொல்றேன், ஆனா போதனையா சொல்றேன், கேட்டுக்க நீ. போய் யாழினி கிட்ட எப்படியாவது லவ் சொல்லு. போ 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 போடா. வாங்கண்ணே. நம்ம 2 பேரும் காலேஜ்க்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல? ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நீ வரேன்னு சொன்னதுனால தாண்டி நான் வந்தேன். உன்னை எப்படியாவது காலேஜ் வர வைக்கணும், படிக்க வைக்கணும், அதான் என் லட்சியமே. நிவே, இனிமே உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். நீயும் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? நான் கோல்டு மெடல் வாங்குற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். மம்மி உன் மேல ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, மறந்துடாத. நான் உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படாம படி. எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் நல்லா இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படுறத நிறுத்து, சரியா? சரி போலாமா? ம். வா. அப்புறம் புலி படம் பாத்தியா? புலிப்படமா எலிப்படமா? புலிடி. ஓ புலியா? அத நான் பார்க்கலையே. ஏன் உனக்கு விஜய் பிடிக்காதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எல்லா ஹீரோவும் பிடிக்கும். தலை ஃபேனா? ஆமா. லேட்டஸ்டா தலை படம் என்ன பார்த்தேன்? தலை படம் என்ன இருந்தா? தமிழினி, வேதாளத்தோட டீசர் பாத்தியா? டீசர் பாத்தேன். செமையா இருக்குல்ல? ஆமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். தேங்க்ஸ் சார். சரிம்மா. பிரின்சிபால் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கம்மா. நல்ல வேளை திரும்ப வந்துட்ட. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வர போற பொண்ணு உன்னால தான் நம்ம காலேஜுக்கு பெருமை கிடைக்க போதுமா, மறந்துடாத. தேங்க் யூ so much சார். நல்லா படி. எந்த உதவி வேணாலும் என்ன கேளு. லீவு மட்டும் எடுத்துறாதம்மா. எடுக்க மாட்டேன் சார். குட். போன செமஸ்டர் நீ எழுதல, கவலைப்படாத. இந்த முறை எழுதிக்கலாம். கண்டிப்பா நீ கோல்டு மெடல் வாங்கிடுவ. எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குமா. நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். படிக்கிறதுக்கு நோட்ஸ் வேணும். யூ டோன்ட் வரி, நான் ஏற்பாடு பண்றேன். லைப்ரரியில எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி தரேன், உட்காந்து படி. என்னோட லைப்ரரி கார்டு உனக்கு தரேன், யூஸ் பண்ணிக்கோ. ஒரே நேரத்துல 5 புக்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க் யூ so much மேம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதம்மா. பரீட்சையில மார்க் எடுத்து காட்டு, அப்பதான் நாங்க சந்தோஷப்பட முடியும். ஓகே சார். கண்டிப்பா சார். சரி, கிளாஸுக்கு போமா. நான் வரேன் சார். ஏய் ஐஃபை போட்டுக்கோ. ஹை ஃபை. ஏய் தமிழினி, யார்கிட்ட பேசிட்டு வர? நானா HOD கிட்ட பேசிட்டு வரேன். இப்ப யார்கிட்ட பேசிட்டு வர? நம்ம நிவே கிட்ட தான். நிவேவா? நிவேவா? அவ எங்கடி இருக்கா? இதோ இங்க தான் இருக்கா. என்னடி லூசா நீங்க? நீ வா நிவே போலாம். ஏய், என்னடி லூசான்னு நம்மள கேட்டுட்டு போறா? இந்த பிரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கல் ஓகே. எப்போ வந்தீங்கக்கா? இப்பதான் வந்தோம். சரி, இந்த டோக்கன் வாங்கி வச்சிட்டேன். ஆனா ரொம்ப சீக்கிரமே வந்துட்டீங்களே. இவர்தான் காலையிலேயே போகணும்னு காலில் வெந்நீரை ஊத்திக்கிட்டு குதிச்சிட்டு இருந்தாரு. அதனால தான் சீக்கிரமே டாக்டர் பார்க்க வந்தோம். கோவிலுக்கு போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவசரப்படக்கூடாது. நின்று நிதானமா பார்த்துட்டு போகணும். பரோட்டா கடை எங்கேயும் போயிடாது, அங்கதான் இருக்கும். உட்காருங்க, டாக்டர் ஃப்ரீயா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். டாக்டர் ஃப்ரீயா தான் இருக்காங்க, நீங்க போங்க. டாக்டர் உங்களையும் தான் கூப்பிடுறாங்க.